ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி வழவழப்பு இல்லாமல் இந்த முத்தெல்லாம் உதிராமல் எப்படி உதிரியாக செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி அந்த வழவழப்புலாம் இல்லாமல் வானிலையில் எதுவும் ஒட்டாமல் எப்படி ஒரு ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒரு 20 வெண்டைக்காய் போல் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. நல்லா சூப்பராக ஃப்ரையாக நல்லா வரும். அது எப்படின்றது பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா இந்த முக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸ் இருக்க போல் வெட்டிக்கோங்க. கட் பண்ணும்போதே அந்த வழவழன்னு வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை செய்யும்போது சரியாக போயிடும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காயெலாம் இந்த சைஸில் ஓரளவு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணும்போது வழவழப்பு நிறைய தான் இருக்கும். அதுக்காக எதுவும் வருத்தப்பட்டுக்க வேணாம். அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட்டாக வரும். அது எப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வெண்டைக்காயெல்லாம் வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணி நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் எந்த எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே ட்ரையாக கொஞ்சம் நேரம் பிரட்டிடுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும். கொஞ்சம் கலர் மாறும், உங்களுக்கே தெரியும். அந்த வளவளப்பெல்லாம் போன மாதிரி தெரியும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவு கொஞ்சம் நல்லா வெறும் வானலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா அந்த வழவழப்புலாம் வானலில் ஒட்டிச்சு. இப்போ அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. போதும், இந்தளவு ட்ரை வானலியில் வறுத்திங்கன்னா போகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வானலியை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணும். அப்படியே எண்ணெய் ஊற்றினீங்கன்னா திரும்ப அந்த வளவளப்பு வந்துடும். அதனால் இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப தனியாக செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட நல்லா க்ரீனாக மாறி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினோடனே அதோட கலர் கூட பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக மாறி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வேறு வானலியில் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். வானலி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த ஈரம்லாம் போட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த வெண்டைக்காவை திரும்ப நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். வானலி காஞ்சிருச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி வச்சுக்கலாம். அப்புறம் இது ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளவளப்புலாம் அதிகம் வராது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் நம்ம வெண்டைக்காய் போட்டோன்னே எண்ணெயில் போட்டோன்னே வளவளவளன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி எடுத்ததுனால அந்த வளவளப்புலாம் சுத்தமாக இல்லாத மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒன்று தனித்தனியாக இருக்குது. நமக்கு இது சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துட்ட வாட்டி நம்ம உப்பு, மசாலா பொடி அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு வளவளப்பும் இல்லை. நல்லா உதிரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆச்சுன்னா முறுமுறுன்னு இருக்கும். சாஃப்டாக வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா வணக்கிறேன். ஆனால் எந்த வளவளப்பும் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் பொரியல். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரம் போட்டு நீங்கள் வணக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு இருக்குது. இப்போ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அளவாக எடுத்து வச்சதுனால அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். வாயில் போட்டு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உதிரியாக எந்த ஒரு வளவளப்பும் இல்லாமல் அந்த முத்தெல்லாம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்படியே நிறுத்திக்கிறேன்.
அவ்வளோதான். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக சாஃப்டாக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. சரியாக இருந்ததுன்னா அமுத்திக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட். எந்த வளவளப்பு எதுவுமே இல்லாமல் அந்த முத்தெல்லாம் கூட நல்லா உதிராமல் நமக்கு சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.